வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கங்கண்ணா, நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கண்ணா. சொல்லுங்க சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? ஆனா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வர சனி இல்லாத அடுத்த சனிக்கு அபிஷேகம் புக் பண்ணிருக்கேங்கண்ணா. 2000 டிக்கெட் காலையில 6 மணிக்குங்கண்ணா. வர சனிக்கிழமையா? வர சனி இல்லாத அடுத்த சனிங்க. சரிங்க சார், சொல்லுங்க சார். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம்னா எனக்கு அனுபவம் கிடையாதுங்கண்ணா. எப்படி எந்த டைமுக்கு வரணுங்கண்ணா, எந்த டைம் போய் நிக்கணும் கியூல? 100 டிக்கெட் ஃப்ரீ தரிசனம் போய் நிக்கணுங்களா, எப்படிங்கண்ணா? இல்ல சார், அபிஷேகம் எத்தனை டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க? 6 மணிக்கு ஒரே ஒரு டிக்கெட்டுங்கண்ணா. ஒரே ஒரு டிக்கெட்னா நீங்க மட்டும் தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாது. அதாங்க சார், நான் மட்டும் தாங்க. சரிங்களா? நேரா சண்முக விலாசம் வந்துருங்க ஒரு 5:30க்கு. 5:30க்குங்க. சரிங்க. 5:30 இல்ல 5:20 அந்த வாக்குல வந்துருங்க. செக்யூரிட்டி இருப்பாங்க. சரிங்க. ஃப்ரண்ட்ல சொல்லுங்க, அப்படியே டிக்கெட் எடுத்துருக்கேன் சொல்லி காமிங்க. உங்களோட ஆதார் கார்டு, தென் அந்த காப்பி இருக்கு பாத்தீங்களா? சரிங்க. ஆமாங்க, அந்த பிடிஎஃப் ஜெராக்ஸ் டிக்கெட் ஒன்று காப்பி இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க நேரம் உள்ள உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது தரிசனம் உங்களுக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போற நேரத்துல உங்களுக்கு டேரக்டா உள்ள போயிடலாம். நீங்க அப்படியே நீங்க 100வது தரிசனம் இல்ல. சொல்லுங்க சார். சரிங்க சார். சண்முக விலாசம். சரிங்களா? மார்னிங் சார். சார், நாங்க என் பேர் ரம்யா, நாங்க திருப்பத்தூர்ல இருந்து கால் பண்றோம் சார். சொல்லுங்க மேடம். சார், இப்போ நாங்க கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு புக் பண்ணோம்னா ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தர் தானுங்களா, இல்ல எத்தனை பேர் சார் ஒரு டிக்கெட்டுக்கு? ஒரு டிக்கெட் ஒரு பர்சன் தான் மேடம். 10 வயசு கீழே நீங்க போறீங்கன்னா ஒரு ஆளு நீங்க கூட்டு போலாம். 10 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது, நீங்க ஒரு ஆள் கூட்டு போலாம், அவ்வளவுதான். இப்ப உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆள் கூட்டு போலாம், 2 பேர் தான் கூட்டு போலாம். எவ்வளவு சார் ஒரு அபிஷேகத்துக்கு? ஸ்பெஷல்னா 2000, நார்மல் டேஸ்னா 500ன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நாங்க 23 இல்லன்னா 25 வரலான்னு இருக்கோம். எந்த நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் சார்? 23னா எலெக்ஷன் மேடம், அன்னைக்கு மட்டும்தான் கூட்டம் கம்மியா இருக்கும். மத்த எல்லா நாளுமே கூட்டம் இருக்கதான் செய்யும். ஏப்ரல் 17ல இருந்து. ஏப்ரல் 17ல இருந்து எல்லா நாளும் கூட்டம் தான். சம்மர் வெகேஷன் முடியற வரைக்கும் உங்களுக்கு கூட்டமா தான் இருக்கும். எவ்வளவு மே 31 வரைக்கும் கண்டிப்பா கூட்டமா தான் இருக்கும். சார், திருச்செந்தூர் சுந்தர் வீடியோ அவங்களா சார்? ஆமா மேடம். சொல்லுங்க மேடம், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நான் இந்த மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம், என்ன தகவல்? நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து அந்த கோயிலுக்கு வரலான்னு இருக்கோம் சார். ஒரு டவுட், கந்தவேல் லாட்ஜ்ல வந்து புக் பண்ணியிருந்தேன் போன வாரம். ஓகே மேடம். அங்க ஒரு ரூம் தான் புக் பண்ண முடிஞ்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் புக்கிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நிறைய பேர் வர்றோம். அப்ப மிச்சம் நேர்ல வந்தா புக் பண்ண முடியுமா? நேர்ல கண்டிப்பா வந்து தேவஸ்தானம் நீங்க புக் பண்ணிருக்க ஆன்லைன்ல புக் பண்ற ரூம் கிடைக்காது. சரிங்களா? காட்டேஜ் இருக்கு. சரிங்களா? அதுவுமே கன்ஃபார்மா கிடைக்கலாம் சொல்ல முடியாது. அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரியவங்க 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே. வேற மண்டே எப்படி சார் கூட்டம் அதிகமா இருக்குமா? மண்டே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்கு மேடம். மண்டே நார்மலா தான் மேடம் இருக்கும் க்ரௌடு. சார் குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் கார்த்திக், சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க கார்த்திக் சார். சார், உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன், நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். சொல்லுங்க சார். சார், ஒன்றும் இல்லை, நான் ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க. நாங்க வந்து திருச்செந்தூர் சாமி பார்க்க வரலாம் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அப்படின்ற மாதிரி பிளான் பண்றேன். எனக்கு 1.5 வயசு குழந்தை இருக்கு. 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த ஏப்ரல்? ஆமாமா சார். இன்னைக்கு 7, 8 இல்ல 9 யாருமே இல்ல, வெள்ளி. சொல்லுங்க சார். எனக்கு 1.5 வயசு குழந்தை இருக்கிறதுனால எனக்கு எந்த நாள்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் சார்? வெள்ளிக்கிழமை வாங்க சார், க்ரௌட் கம்மியா தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை கம்மியா இருக்கும். ஆமா. வியாழக்கிழமையில கொஞ்சம் கூட்டம் இருக்கும் இல்லைங்களா? வியாழக்கிழமை காலையில கூட்டம் இருக்கும். ஓகே சார். வெள்ளிக்கிழமை நார்மலா தான் இருக்கும். சரிங்க சார். சரிங்க சார். அது கேட்கலாம் அப்படின்னு தான் சார் பண்ணேன். ஏன்னா 1.5 வயசு குழந்தை ரொம்ப நேரம் இது பண்ண மாட்டான், அதனாலதான் கேட்கலாம் அப்படின்னு சார். சரிங்க சார். ஓகே சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.